5:1-6. ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் புத்தரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கவனமாக கவனிங்க. கவனம் எங்கேயும் சிதறிடக்கூடாது. சுற்றி என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் கவனம் சிதறக்கூடாது. ஏன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். கடந்த வாரம் எதிர்கால திட்டத்தை குறித்து தியானித்தோம். இந்த வாரத்தில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஐஸ்வர்யவான்களே. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர், இவர்களுக்கெல்லாம் உண்டான வார்த்தை. அப்பாடா, இந்த வாரம் பிரசங்கம் நமக்கு கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு பணக்காரன் கிடையாது, நம்ம அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் கிடையாது, வேலை செஞ்சு தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் ஐஸ்வர்யம் என்பது நீங்களும் நானும் போடுற கால்குலேஷன் கிடையாது. 50 லட்சம் இருந்தால் தான் ஐஸ்வர்யவான், 5 கோடி இருந்தால் தான் ஐஸ்வர்யவான் அப்படின்னு இல்லை. ஒரு சின்ன விஷயம் உங்களுக்குள்ள அப்படி ஒரு பெருமையை தூண்டுதுன்னா நம்ம ஐஸ்வர்யவான் தான். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு நகை அப்படி ஒரு 1/4 பவுன் நகையாக இருந்தாலும் அப்படி போட்டு போகும்போது நகை செஞ்சுட்டு பார்த்தியா ஐஸ்வர்யவான். ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம், 2000 ரூபாய் சேலை உடுத்துறோம், 2000 ரூபாய் ட்ரெஸ்ஸு உடுத்துறோம், அப்படி சேலை பார்த்தியா அப்படிங்கும் போதே நம்ம ஐஸ்வர்யவான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளாக என்ன பண்ணிடுறோம், வந்துடும். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை குறித்து வேத வசனம் நிறைய இடத்துல எச்சரிப்பு கொடுக்கிறது. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம், ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மலாம் ஈஸியாக சொல்கிறது உண்டு, ஐயா இப்போ என்கிட்ட பணம் இல்லை, இப்போ என்கிட்ட ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் என்கிட்ட பணம் வந்துருச்சுன்னா நான் அப்படியே தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், அதன் பணத்தை சுலபமாக நான் கையாளுவது உண்டு, நான் இன்னும் ஆண்டவர் பிள்ளையாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. வேலை இல்லைன்னு நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், வேலை கிடைச்ச உடனே சர்ச்சுக்கு வர்றதில்லை. அல்லேலூயா. வேலை இல்லைன்னு ஜெபிக்கிறோம், 2 வருஷம் ஜெபிக்கிறோம், 1 வருஷம், ஆண்டவர் வேலை கொடுத்தோன்னே சர்ச்சுக்கு போகிறது கிடையாது. இந்த விஷயத்திலே நம்ம இவ்வளோ வீக்காக இருக்கோமே, கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்தா நம்ம எங்கே நிற்போன்னு யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு திரும்ப வாங்கிடுவார். இல்லை அப்படின்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அதை ருசிக்க விடாமல் பண்ணிடுவார். 5000 ரூபா ஒரு பக்கம் வருதுன்னா 10,000 ரூபா ஹாஸ்பிட்டல் செலவில் போயிடும், சம்பாதிக்கிற காசு. ஏன் அப்படின்னு சொன்னால், 5000 ரூபா வரும்போது நம்ம நிலைமையை மாற்றிக்கிறோம். சர்ச்சுக்கு போகிறது இல்லை, ஜெபம் பண்ணுறது இல்லை, வேதவசனம் வாசிக்கிறது இல்லை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியத்தை செலுத்துறது இல்லை. இப்படி நம்மளை நாமே மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணிடுவார், ஒன்று கொடுக்கறது இந்த பக்கம் வாங்கிடுவார், இல்லைன்னா கொடுக்குற காரியத்தை நிறுத்திடுவார். இந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டு. அதனால பணம் வர வர தயவு செய்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், ரொம்ப கவனம் உள்ளவர்களாக என்ன பண்ணணும் இருக்கணும். இதுல பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றாரு, ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள். கேளுங்கள்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா, உங்க பிள்ளை எப்ப கேளு, ஒழுங்கா கேளுன்னு எப்ப சொல்லுவீங்க? நீங்க தான் பேசணும், சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரணமா சில விஷயங்கள் சொல்றது உண்டு, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம். சில நேரங்களில் ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, அதை எடுத்துட்டு வான்னு சொல்றோம். எப்ப சொல்லுவோம் அந்த மாதிரியான வார்த்தையை? சொன்ன பேச்சு கேட்காத போது, காதை அடைச்சிக்கிட்டது போல. அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வான்னு முதல் நார்மலா சொல்லுவோம். அந்த பிள்ளை அது தடவையே நல்லா கேட்டுருந்தா எடுத்துட்டு வந்துடும். ஆனா அந்த பிள்ளையுடைய கவனம் வேற எங்கேயாவது இருக்கும்போது அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வானா என்ன பண்ணாதது, எடுத்துட்டு வராது. உடனே நமக்கு ஒரு நான் சொல்றதை கேட்கறியா இல்லையா, ஒழுங்கா எடுத்துட்டு வா அந்த பாத்திரத்தை அப்படிம்போம். ஐஸ்வர்யவான்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தை தான் யாக்கோபு கொடுக்கிறார். ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாருன்னா, உன் காது அடைச்சு கிடக்குது, தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாதபடி, தேவ சத்தியத்தை கேட்க விடாதபடி உன்னுடைய காது அடைத்து போய் கிடக்கிறது. ஏன் என்று சொன்னால், பணம், பொருள், செல்வம். நல்லா கவனிங்க. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். யாக்கோபு சில விஷயங்களை ரொம்ப அழகா டீல் பண்ணியிருக்கிறார். இந்த விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, இந்த உண்மையான விசுவாசம் என்கிறது 1ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கும்போது, முதல்ல பலவீனத்தில், உபத்திரவத்தில் எப்படி உண்மை உள்ளவனா இருக்க முடியும், உண்மையான விசுவாசம் உள்ளவன் தான், அது ஒரு பாயிண்ட் சொல்றார். அடுத்தது 2வது விஷயம் எதை குறித்து எச்சரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, பாவத்தை குறித்தான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். 3வது உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா அவர் என்ன பண்றாரு, சொல்லிக்கொண்டே வர்றார். அடுத்தது நாவை குறித்து பேசுகிறார், நாவை அடக்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது உலகப்பூர்வமான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு பேசுறார். அடுத்தது ஜேம்ஸ், அதாவது யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல உலகப்பூர்வமான எதிர்கால திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு பேசுறார். இப்ப 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னா, பணத்தை கையாளுவது எப்படின்னு பேசுறார். அல்லேலூயா. பணத்தை நீங்கள் எப்படி கையாள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் பணம் வரும் பொழுது, ஆசீர்வாதம் வரும் பொழுது, பொருள் வரும் பொழுது, செல்வம் வரும் பொழுது எப்படி கையாள வேண்டும். கோடி கணக்கிலேயே வருது பாஸ்டர், நாங்கள் அதெல்லாம் கத்துக்க வேண்டிய அவசியம். 100 ரூபாய் வந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த 100 ரூபாயை எப்படி கையாளணும், அந்த 100 ரூபாயை எப்படி செய்யணும், ரொம்ப கவனமா என்ன பண்ணணும் இருக்கணும். இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு வேத வசனத்துல, சுவிசேஷ புத்தகங்கள்ல சொல்றாரு, பணம் என்பது ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு செல்வதிலும் அதே போல நரகம் கொண்டு செல்வதிலும் முக்கிய பங்கா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய செல்வத்தை தயவு செய்து பூமியில் என்ன பண்ணாதீங்க, அதிகம் சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். அதே போல உங்களுடைய செல்வம் உங்களுக்கு ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஒரு மாஸ்டரா மாறிடக்கூடாது, ஒரு லீடராக ஒரு தலைவராக என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதே போல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. இதெல்லாம் அதை குறித்து என்ன பண்ணுது, பேசக்கூடிய ஒரு விஷயம். தயவு செய்த சகோதரிகளை கவனிங்க, சகோதர சகோதரிகளை, பணம் ஒருபோதும் நமக்கு மாஸ்டர் ஆயிடக்கூடாது, தலைவனா ஆயிடக்கூடாது. அது நம்மளை வழிநடத்துவதாக மாறிவிடக்கூடாது. அது எப்படி பாஸ்டர் வழி நடத்த முடியும்? நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பணம் எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறதா, இல்ல தேவ சித்தம் எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்குதா? உங்க பிள்ளை எங்க படிக்கணும், எது தீர்மானிக்குது? பணமா, தேவ சித்தமா? உங்க வேலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சில நேரத்தில் வேலைக்கு போகணும் பாஸ்டர், இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 2-3 ஃபேமிலி வரல. என்னன்னு கேட்டால், நான் வேலைக்கு போயிட்டேன், வேலை விஷயமா நான் போயிட்டேன், வேலை காரியத்துக்கு போயிட்டேன். வேலை என்ன, பணம். அப்ப தேவனிடத்தில் வருவதற்கு பதிலாக பணம் தீர்மானிக்கிறது. இன்னைக்கு நீ சபைக்கு போக கூடாது, இன்னைக்கு நீ ஒழுங்கா எங்க வந்துரு, என்ன சம்பாதிக்க வந்துரு. அப்ப யாரு மாஸ்டர் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பொழுது வரைக்கும் இப்படி சபையை கைவிட்டவங்களுக்கு, சபைக்கு வராம போனவங்களுக்கு இன்னைக்கு பணம் மாஸ்டரா இருந்துருது, டீச்சரா இருந்துருது, தலைவரா என்ன பண்ணிருது இருந்துருச்சு. பணம் தீர்மானிக்க கூடாது. அதே போல உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை எது தீர்மானிக்கிறது? பணமா தீர்மானிக்கிறது? அவங்க சொத்து என்ன மதிப்பு, அவங்க கையில எவ்வளவு பணம் இருக்குது, அப்படியே தீர்மானிக்குது. அதே போல பணம் என்ன வாகனத்தை வாங்கணும், என்ன வீட்டை வாங்கணும், அதுதான் தீர்மானிக்குதா? சில நேரத்தில் என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்குன்னா இந்த நிலத்தை வாங்குவேன் அப்படி ஜெபிக்கிறது உண்டு. அப்படிலாம் கிடையாது. தேவ சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், தீர்மானிக்கிறதா என்ன பண்ணும் இருக்கணும். அதனாலதான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஐஸ்வர்யம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பணம் டிசைட் பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தை எப்படி செய்யணும். பணம் இருக்கு செஞ்சிடலாம், பணம் இருக்கு இதை வாங்கிடலாம், பணம் இருக்கு இன்னும் விலை கொஞ்சம் அதிகம் சேர்த்து வாங்கிடலாம், வேலை இருக்கு கடன் வாங்கிடலாம். இதுதான் ஐஸ்வர்யத்தினுடைய வேலை, பணத்தினுடைய வேலை. தேவ சித்தம் அப்படியே மழுங்கி போயிடும், தேவ விருப்பம் அப்படியே மழுங்கி போயிடும். எவ்வளவு பணம் ஒரு பக்கம் வந்தாலும், அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் தேவன் வழி நடத்தணும். எங்கிட்ட 10 லட்சம் காசு இருக்குது, ஆனா ஆண்டவர் சில நேரங்களில் 2 வீலர் மட்டும் வாங்கப்பா, பைக் வாங்க அப்படிம்பார். 10 லட்சம் பணம் இருக்குது இல்லை, ஆண்டவர் பைக் வாங்க சொன்னா என்ன, நான் கார் வாங்குறேன்னா அதுல ஒரு பிரச்சனை வந்துடும். அப்ப ஆண்டவர் அந்த 9 லட்சம் 1 லட்சம் ரூபாய்க்கு 2 வீலர் வாங்கிட்டு மீதி 9 லட்சத்தை ஏதோ சேவ் பண்ண சொல்றாரு, வச்சிருப்பாங்கிறாரு. அதுதான் அர்த்தம். என்கிட்ட போதுமான அளவு பணம் இருந்தும் தேவ சித்தம் வேறு விதமாக இருக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் மீத ஒரு காரியத்துக்கு, அப்படி புரிஞ்சு கொள்றது இல்லை நம்ம. ஐஸ்வர்யம் இப்படிதான் தேவ திட்டத்தை என்ன பண்ணிது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு குலைச்சு போட்டுருது, அது இல்லாம பண்ணிருது. சகோதர சகோதரி, வேதவசனம் சொல்லுது, மார்க் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஏன் மனம் திரும்பணும்? இன்னமும் நான் மனம் திரும்பணும், தினந்தோறும் மனம் திரும்பிட்டு தான் இருக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் நம்முடைய மனம் மாட்டிக்குது, தேவன் பக்கம் கிட்ட நெருங்க முடியல. அதுல இந்த ஐஸ்வர்யம் ஒன்று. எடுத்தோடனே ஒரு கேள்வி ஒரு தேவ பிள்ளை கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிரேயர் ஜெப ரிக்வெஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சில பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், நான் இன்னும் ரட்சிக்கப்படணும், இன்னும் தேவனுக்குள்ள சொல்றது உண்டு. சில பேர் ஜெபம் பண்ணணும் அப்படின்னாவே எனக்கு ஐஸ்வர்யத்தை குறித்து தான் ஜெபிப்பாங்க. வீடு வேணும், பொருள் வேணும், செல்வம் வேணும். சில பிரசங்கங்கள் கேட்டோம் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் 1 மணி நேரம் ஐஸ்வர்யத்தை குறித்தே பேசுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த வசனங்கள் தான் பதிலடி. பணம் ஒருபோதும் நமக்கு தலைவனாக என்ன பண்ணிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. தேவன் பக்கமாக மனம் திரும்பிடணும்.
ஒரு மனுஷனுடைய காரியம் அதுதான். சகோதர சகோதரியே, ஒரு மனிதன் சில விஷயங்கள்ல எப்படிப்பட்டவனாக இருக்கலாம் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நித்திய வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்றது உண்டு. சிறு வயது முதல் தேவ சத்தியத்தை பின்பற்றுவனா கூட இருக்கலாம். அதே போல தன்னுடைய தொழிலில் நல்லவனாக என்ன பண்ணலாம் இருக்கலாம், நல்ல வெரி வெல்த்தியா ஒரு பர்சன் என்ன பண்ணலாம் இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய ஐஸ்வர்யம் சில இடங்களில் நமக்கு பொறுப்பை வாங்கி கொடுக்கலாம். சபையில் கூட ஒரு எல்டருங்கிற ஒரு பொறுப்பு, ட்ரெஸரர், பணத்தை கையாளுகிற ஒரு பொறுப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசுவுக்கு 12 சீஷர்கள், அதில் இயேசுவுக்கும் நிறைய பணம் வந்துச்சு. அல்லேலூயா. போகிற இடம்லாம் தேவனுக்கு இயேசுவுக்கும் நிறைய காசு கொடுத்தாங்க. அதை யார் கையாண்டா? யூதாஸ் தான் கையாண்டான். இந்த பணத்தை எவ்வளோ வருது, எப்படி செலவு பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூதாஸ் தான் கையாண்டான். கடைசியில் அவன் எதில் விழுந்து போனா? அதே பணத்தால் என்ன பண்ணான்? விழுந்து போனான். ஏன்னா ஆண்டவர் வருகிற பணத்தை எல்லாம் எப்படி செலவழிக்க சொல்றாருன்னா, இல்லாதவங்களுக்கு கொடுத்துரு, ஏழைகளுக்கு கொடுத்துரு. சில நேரங்களில் இவங்க பட்டினியா இருக்காங்க. அப்போ இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, பணம் இருந்தால் இப்போ நம்ம பட்டினியா இருக்க தேவையில்லை, இல்லை பணம் இருந்தால் இப்போ சந்தோஷமா வாழ்நாள்ல நடந்து அளந்து திரிஞ்சு நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2 கழுதை வாங்கலாம், 2 குதிரை வாங்கலாம், அழகா அதில் டிராவல் பண்ணலாம்ல அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க கண்டிப்பா. திடீர்னு யாராவது வந்து ஒரு 50,000 கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே யூதாஸ் யோசிச்சிருப்பான், 4 குதிரை வாங்கிடணும். அல்லேலூயா. நடக்க முடியல, இவர் வாட்டுக்கு வெடுக்கு நடந்து போயிடுறாரு. நம்ம எங்க வயசாகுது, சுகர் வேற வந்துருச்சு, ப்ரெஷர் வேற வந்துருச்சு, எவன் நடக்கிறது அப்படின்னு யோசிக்கலாம். 4 குதிரை வாங்கிடலாம்னு நினைக்கும் போது உடனே ஆண்டவர் சொல்லுவார், ஏப்பா 50,000 அவங்க கொடுத்தாங்களா, சரி பாரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் உடம்பு இது ட்ரெஸ்ஸு சரியான ட்ரெஸ் இல்லை, அவங்களுக்கு கொடுத்துரு அந்த பணத்தை அப்படிங்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க. யூதாஸ் இப்படி தான் ஒரு டெம்ப்ட் ஆகியிருப்பான். எனக்குன்னு ஒண்ணுமே இல்லைன்னு தான் கடைசியில் இயேசுவை வித்தாலாவது 30 வெள்ளி காசு கிடைக்குன்னு என்ன பண்ணிட்டான், கொண்டு போய் இயேசுவை என்ன பண்ணிட்டான், வித்துட்டான். அப்ப இந்த விஷயத்துல தான் ஜேம்ஸ் இந்த இடத்துல யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல பணம் எவ்வளவு அபாயகரமானது அப்படிங்கிறது என்ன பண்றாரு இந்த இடத்துல பேசுறார். சகோதர சகோதரியே, பணம் என்பது அபியூசிங் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அபியூசிங் அப்படின்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு ஒரு குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்வது, ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்வதுக்கு தான் அந்த வார்த்தை பலாத்காரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. பணமும் அப்படிதான், அது பலாத்காரம் செய்யக்கூடியது. எந்த எக்ஸ்டெண்ட் வேணா போவோம். அல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டாங்க, ஒரு வயசான தாய்மாருன்னு பார்க்க மாட்டாங்க. இச்சை என்ன பண்ணும் அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஒரு எல்லைக்கு கூட்டிட்டு போகும். இன்னைக்கு பணமும் அப்படிதான். பணத்திற்காக கொலை செய்கிறார்கள், பணத்திற்காக சொந்த குடும்பத்திலே எதிரியாக மாறுகிறார்கள், பணத்திற்காக சொந்த குடும்பத்திலே பொய் சொல்லுகிறார்கள், பணத்திற்காக சொந்த குடும்பத்திலே ஏமாத்துறாங்க. எல்லாமே நடக்குது. குடும்பத்தை அபியூஸ் பண்றாங்க, பலாத்காரம் பண்ணுகிறார்கள் பணத்திற்காக. அந்த பொண்ணுக்கு அதுல விருப்பம் கிடையாது, அந்த தாய்க்கு அதுல விருப்பம் கிடையாது, அந்த வாலிப பொண்ணுக்கு அதுல விருப்பம் கிடையாது. ஆனா அந்த பொன் மேல திணிக்கப்படுவதை போல, அந்த பொண்ணை காயப்படுத்துவதை போல இன்றைக்கு பணம் பல்வேறு வகையிலே மனிதனை பலாத்காரம் செய்து கொண்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. தேவ சித்தம் ஒன்றாக இருக்கும், ஆனா பணம் உங்களை வேறு வழியில கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொன்னா, இன்னொரு காரியத்தை நீங்கள் பலாத்காரம் செய்யறீங்கன்னு அர்த்தம், அபியூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது, இல்லை பிள்ளைகளுக்கு பெண்ணை பார்க்கும் பொழுது என்ன ஜாதின்னு பார்க்கறது, என்ன பணம் இருக்குன்னு பார்க்கறது, அவங்க பின் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கறது, இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே என்ன பண்றீங்க? அபியூஸ் பண்றீங்க, பலாத்காரம் பண்றீங்க. எந்த வகையில? பணத்தின் பேரில். உபவாசம் இருந்து ஜபிச்சிங்களா? சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொண்டு வருகிற மாப்பிள்ளைய உள்ள பெண்ணையோ மணமகனையோ மணமகளையோ சரியான முறையில் திருமணம் பண்ணீங்களா? இந்த மாப்பிள்ளை சரியில்லை, இந்த மாப்பிள்ளை பணம் இல்லை, இந்த மாக்கள் இப்படி இருக்கிறார், இந்த பெண் இப்படி இருக்கா, தேவ சித்தம் என்ன அறிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல அது யாக்கோபு. இதனாலதான் பல விஷயங்கள்ல நம்ம என்ன பண்றோம், யாக்கோபு ஒரு கடிந்து கொள்றாரு, ஒரு ரெபியூக் அப்படின்னு சொல்லுவாங்க, கடிந்து கொள்ளுதல். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது, உங்களுடைய பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அது அவ்வளோ அழகா சொல்றாரு, அவைகள் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியா இருந்தது. பணம் உங்களுக்கு விரோதமா மாறுமா? அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப ஆழமா வர நாட்கள் நம்ம என்ன பண்ணுவோம், தியானிப்போம். சகோதர சகோதரி, இன்னைக்கு ஒரு பாயிண்ட் மாத்திரம் தான் பார்க்க போறோம். அந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு 3 சப்ஹெட்டிங் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போறோம். அதாவது என்ன தியானம் அப்படின்னு சொன்னா, இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பணம் வரும்போது எப்படி தாழ்மை உள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பணம் வரும்போது தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப முதல் பாயிண்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பணம் வருது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வியூ எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பணம் வரும் பொழுது
தேவ நியாய தீர்ப்பினுடைய பார்வையா என்ன பண்ணும் இருக்கணும். அல்லேலூயா. புரியணும். எப்படி புரியணும்? அப்படி புரிந்து கொள்ளுங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, பணம் உங்களை தேடி வருதுன்னா நீங்க பணத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு. இந்த பணம் வருது, இதை நான் எப்படி கையாளணும், இதை தப்பா கையாண்டனா கர்த்தர் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு எனக்கு வச்சிருக்கிறாரு, எப்படிப்பட்ட கான்சிக்வன்ஸ், எப்படி கண்டாமினேஷன், எப்படிப்பட்ட விளைவுகளை நான் சந்திக்கணும், எப்படிப்பட்ட தண்டனைகளை நான் சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் இந்த நாளில் கற்றுக் கொடுக்கிறார். அப்பதான் ஆசீர்வாதம் நிலைக்கும். அந்த ஒரு ஹெட்டிங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பணம் வாழ்க்கையில் வரும் பொழுது பணத்தை எப்படி பார்க்க வேண்டும்? தேவனுடைய நியாய தீர்ப்பின் வழியாக என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஹல்லேலூயா. அந்த வசனம் அதான் சொல்லுது. முதல்ல 1ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம்லாம் அதை குறித்து தான் என்ன பண்ணுது, பேசுது. நல்லா கவனிங்க. பணம் தீமையானது அல்ல. நம்ம இப்படி இந்த எக்ஸ்டெண்டும் போயிடக்கூடாது. ஐயோ எனக்கு பணமே வேண்டாம், நான் அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு, வீடு வேண்டாம், நிலம் வேண்டாம், நான் வேலைக்கு போக மாட்டேன், வேலைக்கு போனால் தானே கையில் பணம் வரும், அதனால் பிச்சைக்கார மாதிரி நான் என்ன பண்ணுறேன், நான் நடந்தே வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன். ஆண்டவர் அப்படி தான் பணம் தீமை கிடையாது. பணம் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். ஆனால் ஆசீர்வாதம் ஒருபோதும் தேவனுடைய கடவுளுடைய இடத்தை பிடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களாக என்ன பண்ணணும். ஏன்னா சில விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்தை தூண்டுகிற விஷயமாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள்ல பணத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு, பணத்திற்கு மிகப்பெரிய வேலை உண்டு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆசீர்வாதம் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். மொபைல் போனே இல்லாத பொழுது நல்ல பரிசுத்தமான இருந்தோம். மொபைல் போன் வீட்டுக்கு வந்த உடனே அந்த மொபைல் போன் உங்களுடைய நேரத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருது. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பணம். டிவி உங்க வீட்டுல இல்லாத பொழுது அவ்வளவு பரிசுத்தமான இருந்தீங்க. இப்ப டிவி உங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே அதை உங்களுடைய நேரத்தை சாப்பிட ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, உங்களை பாவத்திற்குள்ளாக தூண்டுவதற்கு பிசாசானவன் இந்த பணத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறான். நல்லா கவனிங்க. மொபைல் போனையோ இல்ல டிவியோ இல்ல ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டை தேடி வரும் பொழுது அவை தேவனுடைய நியாய தீர்ப்பின் வழியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பாவத்தை தூண்டி விடுகிற காரியங்கள் செத்து போயிடும். இந்த காரியம் பண்ணா தேவனுக்கு விரோதமானது, இந்த காரியத்துக்குள்ள நான் டச் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், நியூஸ் பார்க்கறதுக்கு டிவி வாங்குவோம், அப்புறம் பார்த்துட்டு நாடகம் மட்டும் பார்க்கலான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அப்படியே சினிமாவுக்கு போவோம், அப்புறம் தவறான படங்களுக்கு போவோம். முதல்ல இந்த ஷார்ட்ஸ் மட்டும் பார்ப்போம், இந்த டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரியான காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். அப்புறம் அதுல ஆபாசமான காரியங்கள் வரும், அப்புறம் அப்படியே ஆபாசமான இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவோம். அல்லேலூயா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய குறை. பாஸ்டர் நான் இந்த இடத்துல போனா விழுந்துருவேன், இன்னைக்கு இருக்க நம்ம எல்லாரும் சொல்ல முடியும், இந்த விஷயத்தை செஞ்சா நான் விழுந்துருவேன், என்னால கண்ட்ரோலா இருக்க முடியாது. எல்லாரும் நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன், சில இடங்களுக்கு போனா என்னால கண்ட்ரோலா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த இடங்களை நான் தவிர்க்கணும். என்னுடைய உறவினர்கள் என்ன ரொம்ப புஷ் பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்க ரொம்ப எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க பாஸ்டர், அதனால நான் அந்த காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்லாம் சில நேரத்தில் ஒரு டயலாக் விடுறது உண்டு. தேவையில்லை அப்படிப்பட்ட உறவினர்கள். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட உறவினர்கள் கர்த்தரிடத்துல உங்களை பிரிக்கிறாங்கன்னா முதல்ல நீங்க அவங்களை விட்டு பிரிஞ்சு வந்துடணும். இப்படிப்பட்ட எந்த விஷயத்தையும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் வழியாக தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். பணம் என்பது புல்லட், அதிகம் லோடட் ஆன ஒரு கன். புல்லட் அப்படின்னு சொன்னா தோட்டாக்கள் நிறைந்த ஒரு துப்பாக்கி. அல்லேலூயா. பணம்ங்கிறது அதுதான். இப்ப துப்பாக்கி எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம், எதுக்கு பயன்படுத்துவோம் உலகத்துல சொல்லுங்க, துப்பாக்கி எதுக்கு பயன்படுத்துறாங்க? கொலை பண்றது. வேற என்ன? விலங்குகள் சுட. பாருங்க பார்வை எப்படி மாறுதுன்னு பாருங்க. முன்னாடி இருக்கிறவர் என்ன சொல்றாரு, மகன் என்ன சொல்றாரு, கொலை பண்றதுக்குங்கிற. அப்பா என்ன சொல்றாரு, விலங்குகளை சுடுறதுக்கு அப்படின்னு என்ன பண்றாரு. அப்ப ரெண்டு பேத்து கையிலையும் துப்பாக்கி இருக்குது, ஆனா அவங்களுடைய பார்வை என்ன பண்ணுது, வித்தியாசப்படுது. இப்படிதான் பணம். அப்பா கையில பணம் இருக்கும் பொழுது அந்த பணத்தை வேறு விதத்துல பயன்படுத்தலாம். பிள்ளைங்க கையில பணம் இருக்கும்போது அதே பணமா தவறான முறையில் என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தயவு செய்து யாருக்கிட்ட எதை கொடுக்கணும், எப்படி இருக்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு சில பேர் காக்கா சுடுறவங்க இருக்காங்க, சில பேர் நாய்களை சுடுறவங்க இருக்காங்க. அவங்க கையில் துப்பாக்கி இருக்கு, அது நேர்மையான முறையில் பயன்படுத்துறாங்க, லைசன்ஸ் வாங்கி பயன்படுத்துறாங்க. அவர்கள் அதை பயன்படுத்தி பிரச்சனைகளை குறைக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அமெரிக்கா தேசத்துல பார்க்குறோம், ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்து ஒருத்தர் துப்பாக்கி வச்சு பட்டுன்னு 6-7 குழந்தைங்களை சுட்டு கொண்டுறோம். இதையும் ஒரு பக்கம் நம்ம பார்க்க முடியுது. இதுதான் பணம். ஒரு பக்கம் பணம்,
சொந்தங்களை கூட்டுவதாக இருக்கும், இன்னொரு பக்கம் பணம் சொந்தங்களை உதறி தள்ளுவதாக என்ன பண்ணும் இருக்கும். ஒரு பக்கம் பணம் குடும்பத்திலே சந்தோஷத்தை கொண்டு வருவது போல இருக்கும், ஒரு பக்கம் பணம் அதே குடும்பத்தில் பிரிவை கொண்டு வருவதை போல என்ன பண்ணும் இருக்கும். அதுதான் சொல்றேன். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன சொல்றான், நெருப்பு. நெருப்பு எதுக்கு பயன்படுத்தலாம் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. இந்த பக்கமே சொல்றேங்க, இந்த பக்கம் குப்பைகளை எரிக்கிறதுக்கு மாத்திரம் தான் நெருப்பை பயன்படுத்துறோம். வேற சாப்பாடு செய்யறதுக்கு நெருப்பை பயன்படுத்துறோம். வேற வேற சொல்லுங்க. இறந்தவர்களை எரிக்க நெருப்பை பயன்படுத்துறோம். வேற வீட்டை கொளுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், நெருப்பை பயன்படுத்தலாம். மனைவியை கொளுத்துறதுக்கு நெருப்பை பயன்படுத்தலாம், கணவனை கொளுத்துறதுக்கு என்ன பண்ணலாம். அப்ப நெருப்புங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் அது பிரயோஜனம் உள்ளது. நான் கேஸ் ஆன் பண்ணா நெருப்பு எரியுது, நான் கேஸ் ஆஃப் பண்ணா நெருப்பு ஆஃப் ஆயிருது அப்படின்னா அது ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு. அல்லேலூயா. நெருப்பு கண்ட்ரோலுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா தப்பிக்க முடியுமா? நான் வெளியே இருக்கேன், நெருப்பு உள்ள இருக்கும்போது அதை நான் சாப்பாடு பொங்கி நான் சாப்பிட முடியும். அதே என்னை சுத்தி நெருப்பு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியாது. அப்ப ஏன் கண்ட்ரோல்ல நெருப்பு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நெருப்பு கண்ட்ரோல்ல நான் இருந்துட்டேன்னா அழிஞ்சு போயிடுவேன். இதுதான் இன்னைக்கு பணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உதவிகரமாக இருக்கணும். ஏன் கண்ட்ரோல்ல என்ன பண்ணும் இருக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, விழுந்து போன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பணம் அவனை இன்னும் அதிகம் விழச் செய்யும், அவனுக்குள்ள பெருமையை கொண்டு வரும், சுயநலத்தை கொண்டு வரும். இன்னொன்னு, பணம் சுலபமாக ஒரு மனிதனை கரப்ட் பண்ணிடும். கரப்ட் அப்படின்னு சொன்னா அவனை அழிச்சிரும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்க, மத்தேயு 19ஆம் அதிகாரம், மத்தேயு 19:23 24 வாசிங்களேன். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஹல்லேலூயா. ஒரு ஊசி, நம்ம வீட்டில் துணி தைக்கிறோம் பார்த்தீங்களா, ஊசி, அந்த ஊசிக்கு மேலே அந்த நூல் செல்றதுக்கு ஒரு சின்ன ஹோல் இருக்கும், சின்ன ஒரு ஓட்டை இருக்கும், அதில் அந்த நூல் போகும். ஒட்டகம் அந்த அந்த இதில் போயிடுமா சுலபமா. ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோகம் போகிறதுங்கிறது கரிது. ஹல்லேலூயா. அப்பனா புரிஞ்சுக்கோங்க, பணம் இல்லை பணம் இல்லைன்னு வேண்டுறோம், ஆனால் பணம் வந்துட்டா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான தேவையை கர்த்தர் பூர்த்தி செஞ்சால் போதும், நான் எங்கே போகணும், பரலோகம் போகணும். ஹல்லேலூயா. ஏன்னா பணம் ரோல் பிளே பண்ண ஆரம்பிக்குது, சொத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில திட்டம் போட ஆரம்பிக்குது. அதனாலதான் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள். நீங்க கேட்க விடாதபடி பணம் உங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதே. வேத வசனம் உங்களை கட்டுப்பாட்டில் வைக்கல, தேவ சத்தியம் உங்களை கட்டுப்பாட்டில் வைக்கல, தேவ சித்தம் உங்களை கட்டுப்பாட்டில் வைக்கல, பணம் உங்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. அது விசுவாச பிள்ளையா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம். பணத்திற்காக என்ன பண்றாங்க, என்ன வேணா செய்ய எக்ஸ்டெண்ட் போறாங்க, பொய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க, கொலை பண்றாங்க, துரோகம் பண்றாங்க, தாய் தகப்பன்மாரை ஏமாத்துறாங்க, பிள்ளைகளை ஏமாத்துறாங்க, கணவனை ஏமாத்துறாங்க, மனைவியை ஏமாத்துறாங்க. பணம் தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கை பெங்களூர் பட்டணம், சென்னை பட்டணம், வெளிநாடுகள், இதெல்லாம் இன்னைக்கு பணத்திற்காக சூழ்நிலை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கிறது. பணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட, அவன் பணத்தை அதிகம் சம்பாதிச்ச உடனே அதை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாம செலவு பண்றாங்க இன்றைய காலகட்டத்தில். நீ சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ தீர்மானிக்கிற, என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்கிறேன், நான் எப்படி இருக்கணும்னா நான் அப்படி இருப்பேன், நீ இருக்கிற நீ இப்படி இருப்ப. ஒரு ஒரு நல்ல விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒரு கணவன் மனைவிக்குண்டான உறவுல இருக்கக்கூடிய திருப்தியை பணத்திற்காக அதை இன்னொரு இடத்துல தேடி போறாங்க. கணவர் என்னால வர முடியாது இந்த நேரத்தில், என் பிசினஸ் ரொம்ப முக்கியம், என் தொழில் ரொம்ப முக்கியம், அதனால இன்னொருவரை ஜாயின் பண்றேன், நீ அதுல சாட்டிஸ்ஃபை ஆயிக்கோ, அதுல திருப்தி ஆயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கணவரே சொல்றாரு, மனைவியே சொல்றாரு. they have a website, அதுக்குன்னு ஒரு வெப்சைட் உண்டு. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற விஷயம். கவனமா இருக்கணும். குடும்பத்துல பணம் வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு குறைஞ்சு போயிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப அபாயகரமான விஷயம். ஒரு விஷயம், பணம் கணவர்கிட்ட சேருது அப்படின்னு சொன்னா மனைவியை ஒரு மாதிரி பார்க்கறது, மனைவி கிட்ட ஏதோ ஒரு பணம் வருதுன்னா கணவனை ஒரு மாதிரி பார்க்கறது விடாதீங்க. பணம் இல்லாத பொழுது நீங்க எப்படிப்பட்ட ஒரு இணைப்பில் இருந்து விட்டு கொடுக்காத தன்மையோடு இருந்தீங்களோ அதே போல பணம் வரும் பொழுது விட்டு கொடுக்காத தன்மையோடு இருக்கணும். ஐஸ்வர்யம் வரும் பொழுது கவனிங்க.
ஐஸ்வர்யம் இல்லாத பொழுது உங்க மனைவி உங்களுக்கு அழகா தெரிஞ்சிருக்கலாம், உங்க கணவர் அழகா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஐஸ்வர்யம் வரும் பொழுது, உங்களுடைய அழகும் கொஞ்சம் கூடும் பொழுது, ஆடைகள் மாறும் பொழுது, அதுக்குண்டான கிரீம்ஸ் எல்லாம் மாறும் பொழுது, இப்ப என் மனைவி எனக்கு அழகு இல்லை, என் கணவன் எனக்கு அழகு இல்லை, என் அழகு வேற பக்கம் தெரியுது, ஆசை வேற பக்கம் தெரியுது, இச்சை வேற பக்கம் தெரியுதுன்னு உங்க மைண்டை டைவர்ட் பண்ற விஷயமா இருக்குன்னா எச்சரிக்கையா இருங்க. இதையெல்லாம் தான் யாக்கோபு எச்சரிக்கிறார். இல்ல ஒருவேளை இல்ல பாஸ்டர் என் மைண்ட் அப்படிப்பட்ட மைண்ட் தான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், இருக்கிற ஆசீர்வாதம் தேவைக்கு பூர்த்தி செய்யுங்க போதும், தேவைக்கு பூர்த்தி செய்யுங்க போதும். நிறைய குடும்பங்கள் அதுல உடைந்து போய் கிடக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அதை குறித்து என்ன பண்ணுகிறார்? எச்சரிக்கிறார். சில நேரங்களில் பணம் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துரும், சொர்க்கத்தை கொடுத்துரும், பரலோகத்தை கொடுத்துரும். ஒருவேளை பணம் அந்த சபையில் உங்களுக்கு ஒரு மேலான இடத்தை கொடுக்கலாம். சில சபைகளில் பண வசதி உள்ளவர்களை தூக்கி என்ன பண்ணுவாங்க, முன்னாடி உட்கார வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பொசிஷனை கொடுப்பாங்க. அவங்க ஒரு 5 லட்சம் சபைக்கு கொடுத்துருக்கலாம், ஒரு 10 லட்சம் சபைக்கு கொடுத்துருக்கலாம். கொடுத்த உடனே அவங்களுக்கு முன்னாடி இடம், அவங்க தான் ட்ரெஸரர், அவங்க தான் மேன்மையான ஆட்கள், அவங்களுக்கு தனியான ஒரு இடம், தனியான காரியம் இப்படிலாம் கொடுக்கலாம். அதை ஆண்டவர் அங்கீகரித்தார்னா இல்லை, நீங்க எதை வச்சு அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறீங்க? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது சபையாகட்டும் வீடாகட்டும், எதை வச்சு நம்ம கொடுக்குறோம்? அதனால சொல்ற எல்லா விஷயத்தையும் தேவனுடைய நியாய தீர்ப்புல என்ன பண்ணும் நீங்க பார்க்கணும். இன்னொரு விஷயம் இதுல சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். என்ன வார்த்தை? 1ஆம் வசனத்துல நிர்பந்தம். அல்லேலூயா. நிர்பந்தம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கட்டாயம். நிர்பந்தம்னா கட்டாயம் சொல்லலாம். வேற தமிழ் தான் சொல்றேன், இங்கிலீஷ்ல நான் பேசல. கடமை. எஸ் அப்படின்னு சொல்லலாம், கட்டாயம் சொல்லலாம், கடமைன்னு சொல்லலாம். நிர்பந்தம் அப்படின்னு சொன்னா பணம் வரும்போது அதோடு சேர்ந்து இந்த மாதிரியான காரியங்களும் என்ன பண்ணும், பின்னாடியே வர ஆரம்பிக்கும். சுதந்திரமா தேவனை ஆராதிச்சுட்டு இருந்து பரிசுத்தவானா வாழ்ந்துட்டு இருந்து பொய் பேசாம இருந்த நம்ம இப்ப பணம் வர வர ஒரு நிர்பந்தம் வருது, ஒரு கட்டாயம் வருது. பொய் பேசியே ஆகணும், ஏமாத்தியே ஆகணும், கணவன்கிட்ட பொய் பேசணும், மனைவி கிட்ட பொய் பேசணும், பிள்ளைகள் தாய் தகப்பன்கிட்ட பொய் பேசணும். நல்லா சம்பாரிச்சு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குவோம், அம்மா அப்பா காசே இல்லம்மா, காசே இல்லப்பா, செலவாயிடுச்சு. பணம் இல்லாத போது நீ காசு இல்லம்மா, காசு இல்லப்பான்னு சொல்றது உண்மை. ஆனா ஐஸ்வர்யம் வரும்பொழுது அம்மா அப்பா கேட்கும் போது இந்தாமான்னு கொடுக்க மனசு வரமாட்டேங்குது, மனைவி கேட்கும் போது கொடுக்க மனசு வரமாட்டேங்குது, கணவர் கேட்கும் போது கொடுக்க மனசு வரமாட்டேங்குது. பணம் வந்த உடனே உங்களுக்குள்ள இருந்து 2 கொம்பு முளைச்ச மாதிரி ஒரு அதிகாரம் பிறக்குது. அதுதான் நிர்பந்தம். பணம் அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்து சூழ்நிலை ஒரு மனுஷனுக்குள்ள உருவாக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது உங்களை பாவத்திற்குள்ள நேரா வழி நடத்தும். பாக்கெட்ல 5000 இருக்கா சொல்லுங்க, 5000 இருக்கு, 2000 இருக்கு, 3000 இருக்கு. தாய் தகப்பனுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ, என் குடும்பத்தின் செலவுக்கு மீது ஒரு 500 ரூபாய் நான் கூட அதுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்கன்னு நான் சொல்லல, நான் அப்படியும் சொல்லல. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பக்கமும் சாஞ்சிடக்கூடாது, இந்த பக்கமும் பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்லி நீங்க வீட்டுல போய் எல்லா பீரோவை திறந்து எல்லா பணத்தையும் இந்தாங்க வச்சுக்கோங்க, மாமா நீ வச்சுக்கோ, சித்தப்பா நீ வச்சுக்கோன்னு கொடுத்துடக்கூடாது. தெரியும் நமக்கு. ஒரு தாய் தகப்பன் வந்து அப்பா ஒரு மாத்திரை வாங்கணும், எவ்வளோமா மாத்திரை? 500 ரூபாய், ஒரு 300 ரூபாய் வச்சுக்கோங்க, என்கிட்ட இருக்கு 1000 ரூபாய் இருக்கு, ஒரு 200 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும், ஏன்னா மீதி என்னுடைய குடும்ப செலவுகள் உண்டு. நல்லது. ஆனா பணமே இல்லை அப்படின்னு சொல்றதுங்கிறது வேற ஒரு காரியம். இன்னொரு கூட ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆவது வசனம். சங்கீதம் 50 10 11. எல்லாமே யாருடையது? தேவனுடையது. நல்லா கவனிங்க, கர்த்தருடையது. என் வீடு கர்த்தருடையது, என் பிள்ளை கர்த்தருடையது, என் கணவன் கர்த்தருடையது, என் மனைவி கர்த்தருடையது, எல்லாமே கர்த்தருடையது, தேவனுடையது. பணம் வரும் பொழுது என் நியாய தீர்ப்பு பார்வையில பார்க்கணும், எல்லாமே கர்த்தருடைய. என் மனைவிக்கு நான் துரோகம் பண்றேன் அப்படின்னு சொன்னா பணம் வந்த பிறகு என் பார்வை எப்படிப்பட்டது? என் மனைவி கர்த்தருடையவள், நான் துரோகம் பண்றேன்னா அதுக்குண்டான ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு எனக்கு உண்டு. என் கணவர் கர்த்தருடையவர், அவருக்கு நான் துரோகம் பண்றேன் அப்படின்னு சொன்னா, பணத்தின் காரணமாக நான் துரோகம் பண்றேன்னா எனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. என் பிள்ளைகள் கர்த்தருடையவர், என் அண்ணன் கர்த்தருடையவர், என் தங்கச்சி கர்த்தருடையவர், என் மாமா கர்த்தருடையவர், அவர்களுக்கு விரோதமாக நான் துரோகம் செய்யறேன் பணத்தின் காரணமாக அப்படின்னு சொன்னா என் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நியாய தீர்ப்புக்கு உண்டான பார்வை. எல்லாமே கர்த்தருடையது.
நீங்களும் நானும் எல்லாவற்றையும் சுயமாக்கி கொள்ள முடியாது. எல்லா விஷயமும் கர்த்தருடையது. நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு ரொம்ப முக்கியம். தேவனுடையது அப்படின்னு சொன்னா நம்ம மட்டும் பெருமையா பேசிக்கிறோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்ன ஒருத்தன் தொட்டுட்டான் அவன் என்ன பண்ண மாட்டான் சொல்லுங்க, அவன் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். சொல்றோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? எல்லாருமே சொல்றோம். அதே போலதான் எல்லாருமே. நீங்க ஒருத்தர் தொடும்போது மட்டும் அவங்க ஆண்டருடைய இது இல்லாமலாம் போயிட மாட்டாங்க. எல்லாருமே ஆண்டருடைய பிள்ளைகள். உங்களை தொடும்போது கர்த்தர் எப்படிப்பட்ட கோபத்தோடு வருகிறாரோ அதே போல இன்னொருவரை தொடும்போதும் கர்த்தர் அப்படிப்பட்ட கோபத்தோடு வருகிறார். ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாமே தேவனுடையது, எல்லாமே கர்த்தருடையது. பணமாகட்டும், உறவுகளாகட்டும், வீடாகட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆகட்டும், உங்களுக்குள்ள திறமைகளாகட்டும், எதையுமே நீங்கள் சொந்தம் கொண்டாடி கொள்ள முடியாது. ஆண்டவர் வேணுங்கிற நேரத்தில் எடுத்துக்குவார். சில பேர் கணவன்மார்களையும் மனைவிமார்களையும் பணம் அப்படிங்கிற போர்வையோடு தான் பார்ப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க ஏடிஎம் மிஷின் வாங்களே அந்த மாதிரி. வீட்டுக்காரர் எதுக்கு? பணத்துக்கு மாத்திரம். மனைவி எதுக்கு? பணத்துக்கு மாத்திரம். அவர் செய்கிற வேலையின் மூலம் கிடைக்கிற பணத்துக்கு மாத்திரம். தயவு செய்து அப்படி பார்க்காதீங்க. என் வீட்டுக்காரர் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொன்னா அவர் தேவையில்லை. என் மனைவி சம்பாதிக்க முடியலன்னா அவர் தேவையில்லை. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய ஒரு கஷ்டம் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. ஜெபிங்க. அதனால கர்த்தரிடத்துல அதுக்காக போராடுங்க. கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு தான் பணம், ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி கையாளணும் ரொம்ப முக்கியம். கவனமா இருக்கணும். பணத்தை சம்பாதிப்பதை காட்டிலும் அதை கையாளுவது ரொம்ப அபாயகரமானது, ரொம்ப கஷ்டம். நல்லா இருப்போம், நல்ல சந்தோஷமா இருப்போம். ஒரு சின்ன ஒரு 1/4 பவுன்ல ஒரு செயினை வாங்கி போட்டோம்னா என்னமோ 5 கிலோ நகை போட்ட ஒரு ஃபீல் வந்துடும் நமக்குள்ள. அதை பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்கணும், எதிர்த்து வீட்டுக்காரங்க பார்க்கணும், அவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும். ஒரு சின்ன ஒரு வண்டி வாங்கிட்டோம்னா அது என்னமோ பெரிய ஏரோப்ளைனா வாங்கின மாதிரி நமக்குள்ள ஒரு ப்ரைடு, ஒரு பெருமை உள்ள இன்டியூஸ் ஆகும். அப்படியே உந்தும். வயிற்று வலி எப்படி வருதோ அது போல உள்ள இருந்து அப்படியே ஒரு பறக்கும், அது பறக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையான சைன். அப்படிலாம் இருக்கவே கூடாது. வாங்கினியா கம்முன்னு வீட்டில் வை, போடுறியா கம்முன்னு போடு. உன் மனசுக்குள்ள அந்த செயின் ஒரு மாதிரி உறுத்தலை உண்டாக்குது. நீங்க கழுத்துல போட்டிருக்கீங்க, இன்னொருத்தவங்க நகை வாங்க கூட முடியல, சம்பாதிக்க கூட முடியல, நான்லாம் சொந்த வீட்டில் குடியிருக்கிறேன், சொந்த வீடு கூட வாங்க முடியல, இல்லை என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்ட சொல்லாதீங்க. நான் எப்படிப்பட்ட சேலை உடுத்துறேன், இந்த கடையில் போய் 5000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கி உடுத்துறேன், கோட் ஷர்ட் நான் வாங்கி போடுறேன், ஒரு 200 ரூபாய்க்கு உன்னால சேலை வாங்க முடியாதா? ஒப்பிட்டு சொல்றீங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரங்கன்னா தயவு செய்து செலவு பண்ணாதீங்க, வாங்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல அதுதான். பரலோகம் போகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். உனக்கு 5000 ரூபாய் பொருள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த அம்மாவுக்கு அதனால வாங்க முடியலன்னா கர்த்தர் அந்த அம்மாவை இன்னும் ஏதோ எதிர்பார்க்கிறார். அது அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் உண்டானது, அது அவங்களுக்கும் உண்டானது. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நீ யாரு போய் அவங்களை நியாயம் தீர்க்க? நம்ம யாரு போய் அதை நியாயம் தீர்க்க? காது அடைச்சிடக்கூடாது. பணம் வந்த உடனே கையாளுகிற விதம் ரொம்ப கவனமா என்ன பண்ணணும், கையாளணும். ஒரு 3 காரியங்கள். அதாவது பணம்ங்கிறது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணி. அது எப்படின்னு சொல்லலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது எப்படி கண்ணியா இருக்கு அப்படின்னு சொன்னா, முதலாவது விஷயம், பணம் எப்பொழுதும் நித்திய வாழ்க்கையின் வெளிச்சத்தை மங்க வச்சிரும். அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புரியுதா? நான் சொன்ன வார்த்தை புரியுதா? நித்திய வாழ்க்கையின் வெளிச்சத்தை மங்க வைத்து விடும். ஒரு காலத்துல பணம் இல்லாத போது பரலோகம் போகணும், பரலோகம் போகணும், பரலோகம் போகணும் அப்படின்னு வெளிச்சத்துல ஓடிக்கொண்டு இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு பணம் வந்த உடனே பரலோகம் போகணுங்கிற எண்ணமும் மறைஞ்சு போய், அதற்குண்டான பாதையும் மறைஞ்சு போய், அதற்குண்டான வெளிச்சமும் மறைஞ்சு போய், இப்ப எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? 5 10 ஆகணும், 10 20 ஆகணும், 20 30 ஆகணும், எப்படியாவது ஒண்ணு வரட்டும், ஏதோ ஒரு விஷயத்துல வரட்டும். பணம்ங்கிற பாதை வெளிச்சமாக இருக்கிறது, பரலோகங்கிற பாதை இருளா இருக்கிறது. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? இதுக்கு ரொம்ப கோடிக்கணக்கெல்லாம் தேவையில்லை. மாசம் வாரம் 1000 ரூபாய் சம்பாதிச்சாவே போதும். அதுவே சுலபமா பிசாசு நம்மளை வீழ்த்திடுவான், சுலபமா வீழ்த்திடுவான். நான் ஏற்கனவே சொன்ன போது சின்ன நகை போதும், சின்ன ட்ரெஸ் போதும், சின்ன சின்ன விஷயங்கள் போதும், சுலபமா பிசாசு வீழ்த்திடுவான். காசு இல்லாத போது நம்ம சர்ச்சுக்கு போகணும், பிள்ளைகள் சர்ச்சுக்கு போகணும், அவங்க சர்ச்சுக்கு போகணும், இவங்க சர்ச்சுக்கு போகணும், ஆராதனை இப்படி செய்யணும்னு ஒழுக்கமா இருந்தவங்க எல்லாரும் வேலை, பரவாயில்லைங்க, ஆரம் ஃபுல்லா வேலைக்கு போறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கட்டுமே, புள்ள நல்லா தூங்கட்டும் காலையில 10 மணி வரை.
சம்பாதிக்கிறான்ல மகன், சம்பாதிக்கிறான்ல, ஞாயிற்றுக்கிழமை தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டுமே. உன் பிள்ளையினுடைய பரலோக வெளிச்சத்தை குறைத்து விடுகிறாய். எதற்காக? பணத்திற்காக. ஆண்டவர் கைவிட்டுருவாரு. பணம் உன்னுடைய பிள்ளையை எங்கெங்கயோ வழிநடத்தி எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும், திரும்ப பிடிக்க முடியாது. பணம் வரதை காட்டிலும் பிள்ளைகளை கேட்கணும், சபைக்கு போனையா, பரிசுத்தமா இருக்கிறியா? பணம் வந்த உடனே உன் ஆடை ஏன் மாறுது, உன்னுடைய டிசைன் ஏன் மாறுது, உன்னுடைய பேச்சு ஏன் மாறுது, இதெல்லாம் ஏன் மாறுது? பணம் இல்லாத பொழுது சிறு வயதிலிருந்து குழந்தையை வளர்த்தும் போது பரிசுத்தமா இரு, பொய் பேசாத, திருடாத, சபை முக்கியம், பரலோகம் போகணும், இப்படி எல்லாம் சொன்னவங்க அந்த பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பிள்ளையினுடைய ஒரு சில விஷயங்கள் ஆமாமா ஆமாப்பான்னு கேட்டு நீங்களே தான் உங்க பிள்ளைகளுக்கு எடுக்கிறீங்க. தேவையில்லை. நீ 50,000 சம்பாதிக்கிறதும் சரி, 5,000 நீ 5,000 சம்பாதிச்சாலும் தேவ சத்தியத்தில் நினைச்சிருக்கணும். பரலோக வாழ்க்கையின் வெளிச்சம் குறைஞ்சு போயிடக்கூடாது. அடிக்கடி சொல்றது உண்டு, சபைக்கு போகாம ஞாயிற்றுக்கிழமையான தேவ சத்தியத்திற்குள்ள இல்லாம ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய பாதை வேறு வகையில போயிட்டு இருக்குது. உன் கண்ணுக்கு பணம் மறைச்சிருக்கலாம். உன் கண்ணு, அதான் யாக்கோபு சொல்றாரு, கேளு, பணம் உன் காதை மூடி இருக்குது. உன் கணவர் தப்பான வழியில போறாரு, உன் மனைவி தப்பான வழியில போறா, உன் பிள்ளைகள் தப்பான வழியில போறாங்க. பரலோகத்திற்குண்டான பாதை, பரலோகம் போகணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும், திருவிருந்து எடுக்கணும், சபைக்கு போகணும், விசுவாசத்தில் உண்மையா இருக்கணும். இதெல்லாம் பரலோக பாதையின் வெளிச்சம். இதெல்லாம் ஒவ்வொன்றா இருளாயிட்டு இருக்கு. திருவிருந்து கிடையாது, பரலோகம் சர்ச்சுக்கு போறது கிடையாது, கீழ்ப்படிதல் கிடையாது, ஆடை அணிகலன்கள் ஒரு ஒழுக்கம் கிடையாது, பேச்சுல ஒரு ஒழுக்கம் கிடையாது, தாய் தகப்பன் கீழ்ப்படிகிறதுல ஒரு ஒழுக்கம் கிடையாது, 10 கட்டளைகள்ல ஒரு ஒழுக்கம் கிடையாது. பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக தடமாறி கொண்டிருக்கிறார். ஆனா உன்னுடைய காதுகள் 2 பக்கமும் பணம் பொத்தி இருக்கிறது. உன்னுடைய காதுகள் 2 பக்கமும் பணம் பொத்தி இருக்கிறது. கணவன் செய்கிற தவறு தெரியறது இல்லை, மனைவி செய்கிற தவறு தெரியறது இல்லை. ட்ராப், கண்ணி. சுலபமா அந்த விஷயத்தை கடந்து போயிட முடியாது. தொழில் கண்ணியா இருக்கலாம், நகைகள் கண்ணியா இருக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எதை எப்படி ஹேண்டில் பண்றோம் ரொம்ப முக்கியம். பரலோக வெளிச்சத்தை குறைச்சிடக்கூடாது. ஆசீர்வாதம் இல்லாம போகட்டும். நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுதான். குறையட்டும், மேலாகட்டும், இல்லாம போகட்டும், ரொம்ப கஷ்டம். வாடகை வீட்டில் சந்தோஷமா இரு, பரலோக வெளிச்சம் குறைஞ்சு போயிடக்கூடாது. யாக்கோபு தான் சொல்றாரு, பணம்ங்கிறது டெம்பரவரி, தற்காலிகமாக உன்னுடைய வாழ்க்கைக்குண்டான ஒரு காரியம், அவ்வளவுதான். அது தேவன் கொடுப்பார். தேவையான காரியத்தை தேவையான நேரத்தில் வளர வளர ஆண்டவர் கொடுப்பார். ஆசீர்வாதம் போதும், வர ஆசீர்வாதம் போதும். என்னுடைய உடலை மறைப்பதற்கு ஒரு ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா போதும், அதுக்குண்டான ட்ரெஸ். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்துல பரலோக வெளிச்சமா இருந்து 2,000 ரூபாய்க்கு வாங்குற சேலை 200 ரூபாய்க்கு வாங்க, தப்பு கிடையாது. 2 லட்சம் ரூபா போட்டு வண்டி வாங்கி இப்படி ஜம்முன்னு போனாதான் வேணும் அப்படிலாம் இல்லை. 50,000 ரூபாய்க்கு ஒரு சின்ன வண்டி என்கிட்ட இருக்கிற பட்ஜெட்ல வாங்க, அதுலயும் ஜம்முன்னு போகலாம், நல்லா இருக்கலாம் அதுலயும். ஆனா அந்த பணம் வைக்கிற கண்ணியை மறந்து போயிடக்கூடாது. பரலோக வெளிச்சத்தை குறித்து சம்பாரிச்சு 5,000 ரூபாய்க்கு சேலை, 5,000 ரூபாய்க்கு கோட் ஷர்ட், 5,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு போனு, 30,000 ரூபாய்க்கு டிவி, 50,000 ரூபாய்க்கு வண்டி, ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய்க்கு வீடு, இதெல்லாம் வாங்குறேன். ஆனா என் பிள்ளை சர்ச்சுக்கு போகல, என் கணவர் சர்ச்சுக்கு போகல, என் மனைவி சர்ச்சுக்கு போகல, பரிசுத்தமா இருந்த குடும்பம் இல்லை, குடும்ப ஜபம்லாம் இப்ப கிடையவே கிடையாது. பரலோகத்திற்குண்டான வெளிச்சம் குடும்பத்தில் இல்லை. கேளுங்க ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், நிர்பந்தம். பணமும் வாழ்க்கையில் ஒரு கட்டாய சூழ்நிலையை உருவாக்குது, உன் குடும்பத்தில் கட்டாய சூழ்நிலையை உருவாக்குது. பணத்தை உருவாக்க விடாதீங்க, நிர்பந்தத்தை உருவாக்க கூடாது. பணம் ஒரு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பணம் நம்முடைய வாழ்க்கையில நிர்பந்தத்தை உருவாக்க கூடாது. நம்ம தான் பணத்தை நிர்பந்தத்துக்கு கொண்டு போய் நான் இப்படிதான் இருப்பேன், சம்பளம் வரல, வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவேன், அதிகாலையில் இருந்து ஜெபிப்பேன், இந்த காரியத்தை நான் தொட மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இதை வாங்க மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், இதை இப்படி இருக்க மாட்டேன், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இதை அனுமதிக்க மாட்டேன், என் மகனுடைய வாழ்க்கையில் இதை அனுமதிக்க மாட்டேன். என்ன கோடி கோடிய சொத்து இருந்தாலும் சரி, என் பிள்ளை அந்த இடத்துல நான் திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், என் மகன் அந்த இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஒரு சின்ன வீடு, ஒரு குடிசை வீடு, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கணும்னா அங்கதான் என் பிள்ளைய கொடுப்பேன். அல்லேலூயா. என் மகனை கொடுப்பேன். 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கி என் பிள்ளை பாவத்துல விழுந்து போறதை காட்டிலும் 5,000 ரூபாய் சம்பளம் வாங்கி என் பிள்ளை பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப சந்தோஷம். அப்ப என் பிள்ளை பரிசுத்தமா வாழலாம் என்ன செய்யணும்? அதனால என்ன நடந்தாலும் சரி, நான் சொல்றேன், ட்ராப். உன் குடும்பத்துக்கு உண்டான கண்ணி அது.
உன் கணவர் அந்த இடத்துல போனா தப்பான சூழ்நிலை இருக்குது, தப்பான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா 50,000 சொல்றாரு, ஏமா அங்க போனாதான் 50,000 நம்ம சம்பாதிக்க முடியும், வேண்டாங்க. அங்க போனாதான் உனக்கு நான் 10 பவுன்ல நகை பண்ணி, தேவையில்லைங்க, அந்த வேலை தேவையில்லை, இங்க வாங்க வேலைக்கு. 50,000 சம்பளம் வேண்டாம், 5,000 கொண்டு வாங்க, எனக்கு நகையும் வேண்டாம், சேலையும் வேண்டாம், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம 2 பேரும் பரலோகம் போகணும், நம்ம குடும்பம் பரலோகம் போகணும். பணம் ஒரு நிர்பந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்க கூடாது. அவன் போய் தப்பு பண்ணிட்டு வந்து சொல்லுவான், ஏங்க இப்படி தப்பு பண்ணீங்க? உனக்கு தேவை பணம், அது வந்துருச்சு இல்ல, நீ மூலையில் உட்காரு. உனக்கு பணம் தேவை வந்துருச்சு, எனக்கு அது தேவை, எனக்கு நான் அங்க போயிட்டேன். ஒரு கண்ணி அது 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து, அடுத்த வார்த்தை பாருங்க, உங்கள், இந்த வசனத்தை வாசிங்களே சத்தமா ஒருத்தர். என்ன என்ன போயின? பொட்டரித்து போயின. முதலாவது சொல்றாரு ஐஸ்வர்யம் அழிந்து. என்ன ஐஸ்வர்யம்? பரலோக ஐஸ்வர்யம் இல்லையே உங்ககிட்ட. சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்ப சந்தோஷமா இல்லையே. இப்ப சந்தோஷமா இருக்கிறது போல ஒரு மாய்மாலம் உருவாக்கலாம். ஒரு நாள் ஒரு பூகம்பம் வெடிக்கும் அந்த பணத்தின் காரணமாக. செகண்ட் சொல்றாரு, ஒரு ட்ரெஸ்ஸை பத்தி சொல்றாரு, என்ன பண்றாரு, உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. பவுல் இதை குறித்து ரொம்ப அழகா சொல்றாரு, எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20. வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. தயவு செய்து எதை குறித்து உங்க வாழ்க்கையில இச்சை வரக்கூடாது. அவங்க வாங்கின சேலை வாங்கணும், அவங்க வாங்கின வண்டி வாங்கணும், அவங்க வாங்கின வீடு வாங்கணும், அவங்க வாங்கின நகை வாங்கணும், அவங்க வாங்கின அதே டிசைன்ல வாங்கணும், அவங்க வாங்கின இது வாங்கணும். தயவு செய்து இச்சிக்காதீங்க. கர்த்தர் உனக்கு அதை விட பெட்டரா கொடுப்பாரு. இல்ல என் ஆசீர்வாதத்துக்கு தகுந்தது கர்த்தர் கொடுப்பார். அதாவது என்னைக்கும் உலகம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை அதுல பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனையை வச்சு கொடுக்கும். கர்த்தர் சிம்பிளா கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, உலகம் 50,000 கொடுக்குதுன்னா 45,000 ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். கர்த்தர் 5,000 கொடுத்தாலும் சுகமா வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் வேணும். இச்சிக்காதீங்க. பரலோகத்திற்குண்டான வெளிச்சம் குறைஞ்சு போயிடும். இன்னொரு வசனம் இயேசு சொல்றாரு, வாசிங்க. மத்தேயு 6:19. மத்தேயு 6:19. பூச்சியின் துருவும் அவைகளை என்ன பண்ணும்? கெடுக்கும். அவ்வளவுதான் அதனுடைய வேல்யூ. அவ்வளவுதான். ஏமாத்தி ஏமாத்தி திருடி தப்பு பண்ணி பாவம் பண்ணி 5 பவுன் நகையை சம்பாரிச்சு வச்சு பீரோக்குள்ள எதுவுமே போடாம வச்சிருந்தீங்கன்னா அது ஏதோ ஒன்று ஆகி என்ன பண்ணு, கலர் மங்கி துருபிடிச்சு மேலே ஓடோட வந்து அது அவனுடைய வேல்யூ. அதுக்கு ஏன் நம்ம போய் அவ்வளோ பாவம் பண்ணுவானே, பரலோகத்தை இழந்து போவானே? நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுதான். நம்ம ஏன் அவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையை குடும்பத்தில் உருவாக்கணும்? தினந்தோறும் போய் சம்பாதிக்கலாம், தினந்தோறும் ஆசீர்வாதமா இருக்கலாம், தினந்தோறும் மகிழ்ச்சியா என்ன பண்ணலாம் இருக்கலாம். அது 3வது விஷயம். அதான் சொல்றாரு 3வது வசனத்துல சொல்ற, உங்களுடைய பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அவைகள் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய். சத்தமா சொல்லுங்க, அந்த துரு என்ன பண்ணுச்சான்? எது சாட்சி சொல்லுது? எங்க சாட்சி சொல்லுது? பரலோகத்துல. ஹல்லேலூயா. நம்ம சம்பாரிச்ச நகையில துரு பிடிக்குதான். அந்த துரு வந்து சாட்சி சொல்லுதான் பரலோகத்துல. இவன் வந்து ஏமாத்தி தான் நகையை வாங்கினான், இவன் வந்து ஏமாத்தி தான் இந்த வீட்டை வாங்கினான், இவன் வந்து ஏமாத்தி தான் இந்த வண்டி வாங்கினான். எதெல்லாம் வந்து சாட்சி சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. யோசிங்க. நான் என்ன நகை வாங்க வேண்டாம்னு சொல்ல, திரும்ப நான் சொல்றேன். ஏன்னா இந்த வசனங்கள் ஐயோ இந்த சர்ச்சுக்கு தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமே, பாஸ்டர் இப்படி சொல்றாரு அப்படின்னு. தயவு செய்து வாங்குங்க. ஆனா நீங்க வாங்குற பொருள் உங்க பரலோக வெளிச்சத்தை மங்க செஞ்சிடக்கூடாது, உங்க ஜெபத்தை குறைச்சிடக்கூடாது, சபைக்கு போறதை குறைச்சிடக்கூடாது, பரிசுத்த வாழ்க்கையை மாத்திடக்கூடாது. நல்லா இருக்காங்க இன்னைக்கு பிள்ளைகள், நல்லா இருக்காங்க, தாய் தகப்பன் நல்லா இருக்கிறாங்க. ஆனா பணம் வந்தோன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மாறுது, ஆடைகள் மாறுது, பேச்சு மாறுது, குணங்கள் மாறுது. கையை தட்டி பாடி ஆராதிச்சுட்டு இருக்கிற ஒருத்தங்க சபையில பணம் 50,000 60,000 வந்துன்னா கை இப்படி வந்துடுது. ஏன்? டீசென்ட். என்னது டீசென்ட்?
சட்டை கலைஞ்சாலும் சரி, சேலை என்ன சேலையாக இருந்தாலும் சரி, செவுத்துல உருவனா சுண்ணாம்பானா ஆயிட்டு போகுதுன்னு 200 சேலையை வச்சுக்கிட்டு 200 சேலையை கட்டி 200 சட்டையை உடுத்தி நல்லா குதிச்சு பாடி ஆராதிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த இன்னது வெளியே வந்துடும் பாஸ்டர். கையில் போட்டிருக்கிற வாட்ச் கழுந்துரும், பிரேஸ்லெட் அவுந்துரும். இன்னும் சில பேர் வந்து சர்ச்சுக்கு ஏதோ ஒரு ஆசையில் நகையை போட்டு வந்துடுறாங்க. எங்கே குதிச்சு பின்னாடி இருக்கிறவங்க நகையை பிடுங்கிடுவாங்களோ அத்துருவாங்களோன்னு ஒரு பயம் வேற. இதெல்லாம் பரலோக வெளிச்சத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 2 பவுன் நகை வாங்கணும்னு இன்னும் ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிக்கணும், சனிக்கிழமை நைட்டு சம்பாரிச்சு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சம்பாரிச்சு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சம்பாரிச்சு, திங்கக்கிழமை காலையில் சம்பாரிச்சு, திங்கக்கிழமை நைட்டு சம்பாரிச்சு, இந்த வாரம் 1 பவுன் வாங்கினேன், அடுத்த வாரம் 2 பவுன் வாங்கணும். ஜபம் இல்லை, வேதவசனம் வாசிப்பு இல்லை, தேவனுக்குண்டான பக்தி வைராக்கியம் இல்லை, எல்லாமே காணாமல் போயிடுச்சு. பரலோக வெளிச்சம் குறைஞ்சு போச்சு. ட்ராப். கண்ணி 3ஆம் வசனம் சொல்றாரு, அக்கினியை போல உங்கள் என்ன பண்ணுமா, விரோதமாய் சாட்சியா இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை என்ன பண்ணும். யாரு வேற மாதிரி இருக்க? என் வசனம், என் பைபிள்ல இந்த வசனம் போட்டிருக்கு. என்ன பண்ணுமா, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியா இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை என்ன பண்ணாதீர்கள். ஏன் பைபிள் அப்படி போட்டிருக்கு? எல்லாரும் பாருங்க, உங்க பைபிளை பாருங்க. எல்லாரும் கையில் வச்சிருக்கிற பைபிள் ஏதாவது கான்ட்ரடிக்டா இருக்கா, மாற்றமா இருக்கா ஏதாவது? இல்லை பாஸ்டர் அதே வசனம் தான் இருக்குதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லையோ சொல்லுங்க. அப்ப நான் சொல்றது சரிதானே? பரிசுத்தமா இருக்கணும். இதுல சொல்றாரு, என்ன சொல்றாரு, கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்கள்ங்கிறது யாக்கோபு எப்படி குறிப்பிடுகிறார்னு சொன்னா, இயேசுவினுடைய முதல் வருகைக்கும் இயேசுவினுடைய 2வது வருகைக்கும் இடைப்பட்ட காலம் தான் கடைசி நாட்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், போன வாரம் சொன்னேன், எதிர்கால திட்டத்தில் சேமிச்சு வைங்க. எப்படி சேமிச்சு வைக்க சொன்னா, அனாவசியமா ஆடம்பரமா செலவு பண்ணாம சேமிச்சு வைங்க. ஆனா தவறான முறையில பரலோக வெளிச்சத்தை குறைச்சு சேமிச்சு வைக்காதீங்க. பாஸ்டர் ஏன் ஆகிய அந்த வாரம் சர்ச்சுக்கு வரல? சீட்டு வந்துருச்சு பாஸ்டர், லோன் வேற கட்டணும், அதனால எக்ஸ்ட்ரா டியூட்டிக்கு போயிட்டேன். புரியுதா? இப்ப 4 வாரமும் சர்ச்சுக்கு வந்து சம்பாரிச்சு அந்த பணத்தை சேமிச்சு வைக்கிறது வேற. ஆனா இப்ப எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கடனை வாங்கி லோனை வாங்கி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு, இல்லைங்க ஐயா என்ன சர்ச்சுக்கு வர முடியல, லோன் கட்டணும், கடன் வாங்கிட்டேன், வீட்டுக்கு மேல கடன் வாங்கிட்டேன், இல்லை பணம் சேர்க்கணும், அதனால நான் சர்ச்சுக்கு வரல. உங்களுடைய ஸ்லாங் எப்படி மாறுதுன்னு பாருங்க. முதல் விஷயம். 2வது, பணம் எப்படிப்பட்ட கண்ணி அப்படின்னு சொன்னா, தேவன் இல்லாமல் சம்பாதிக்கிற அந்த ஐஸ்வர்யமானது ஒரு டெம்பரவரி கம்ஃபர்ட், ஒரு தற்காலிக சொகுசு கொடுக்கும். ஆனா தற்காலிக சொகுசு, ஆனா நீடித்த நாட்கள் தொல்ல. அல்லேலூயா. வந்துருச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அதை வச்சுட்டு அந்த வெளியே அந்த என்ன பண்ணும், அந்த பாத்திரம் இருக்கும். நாங்க வந்து நைட் சாப்பிட்ட சாப்பாடை காலைல சாப்பிட மாட்டோம். என்னது நைட் சாப்பிட்டு அப்படியே காலைல கொண்டு வந்து கொட்டுவாங்க. 10 இட்லி, நேற்று வச்ச குழம்பு, அவ்வளோ ஒரு குழம்பு, நான்வெஜ் எல்லாம். ஏன் நாங்கள் வந்து நைட்டு வச்சது காலைல சாப்பிட மாட்டோம். சரி, ரொம்ப சந்தோஷம், அது நல்ல முறை தான், நான் இல்லைன்னு சொல்ல. கம்மியாக செய்யலாம், ஹல்லேலூயா. பத்தாம போறவளவு கூட செய்யலாம். ஆனால் அனாவசியமா கொட்டுறதுங்கிறது பாருங்க. எனக்கு சேலை வந்து கலர் பிடிக்கல, 3000 சேலை, அதனால என்ன யாரோ வந்து கேட்டாங்க, நான் எடுத்து கொடுத்துட்டேன். ட்ரெஸ் இன்னொருத்தர் கொடுக்கறது நல்ல விஷயம், நல்லா கவனிங்க. ஆனால் உங்களுடைய நோக்கம், அவங்க பாவம்னு கொடுத்தீங்களா இல்லை எனக்கு பிடிக்கலன்னு கொடுத்தீங்களா? அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆடம்பரம் எப்படி தெரியுது, வெளிப்படுது பாருங்க. பணம் அப்படிதான் ஒரு டெம்பரவரியா என்ன பண்ணும், ஒரு கம்ஃபர்ட்டை உருவாக்கும். ஆனா நீடிச்ச நாட்கள் அது ஒரு மிகப்பெரிய தொல்லையை என்ன பண்ணும், உண்டாக்கும். சொகுசு என்பது தயவு செய்து பணத்துல வர சொகுசு தயவு செய்து அதுல நிக்காதீங்க. ஒரு வாழ்க்கை எப்படி கஷ்டப்படணுமோ தொடர்ந்து கஷ்டப்படுங்க. சில பேர் ஏசி வந்துருச்சு அப்படின்னா ஏசிலேயே இருப்பாங்க. ஹாட்டா இருக்கு பாஸ்டர், நைட்டில் தூங்க போகிற நேரம் ஏசி போடுறதுங்கிறது வேறு. ஆனால் பகலில் வேலைக்கே போகாமல் ஏசியில் போய் உட்காந்து ஹாட்டாக இருக்குது, வெயிலாக இருக்குது. ரொம்ப வருஷமாக இந்த பூமியில் தான் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா வெயிலையும் இந்த உடம்பு சந்திச்சுட்டு தான் வருது. ஏசி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர். இங்கே இருக்கிற எத்தனை வீட்டில் இருக்கோ அத்தனை வீட்டையும் சேர்த்து சொல்கிறேன் நான், என் வீட்டையும் சேர்த்து. ஏசி கொடுத்தது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம். ஆனால் எப்போ தேவை பயன்படுத்தலாம். நைட் தூங்கும்போது போடுறோம், வெளியே படுக்க முடியாது ஃபஸ்ட், என்னால் நம்ம வீட்டுக்குள்ளே படுத்து ரொம்ப. பகலில் செய்ய வேண்டிய வேலைக்கு போகிறது இல்லை, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுல, டிவி படுத்துட்டு ஆண்டவர் கொடுத்தார், டிவி படுத்துட்டு 4 படம் பார்க்கறது, வேலைக்கு போகாம. அந்த படம் பார்க்குற நேரம் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். ஒரு நாள் நல்ல உபவாசம் இருந்து குடும்பமே எழுப்புதலா ஜெபிச்சுட்டு இருந்த குடும்பம், இன்னைக்கு இந்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்சோன்னா நம்ம குடும்பமா எங்க போலாம், சினிமாவுக்கு போகலாம். ஏன்?
சந்தோஷம் வேணுமில்ல பாஸ்டர், 6 நாள் கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதனால ஒரு சினிமாவுக்கு ஜாலியாக நாங்கள் போயிட்டு வரோம், என்ன தப்பு இதில்? எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேண்டாமா? எஸ், நீங்கள் போகிறீங்க, சொகுசாக வாழ்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், பணத்தை ஒரு 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 பார்க்குக்கு போகிறீங்க, நல்லது, ஒரு இடத்துக்கு சந்தோஷமான இடத்துக்கு போகிறேன். பட் சினிமாங்கிறது ஒரு சூழ்நிலை, உங்கள் குடும்பத்தில் பாவத்திற்குண்டான சூழ்நிலை உருவாக்குறது, அதை தவிர்க்கணும். பணம் ரொம்ப டேஞ்சர். அதனால் இதை இன்னொரு பக்கமும் எடுத்துக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு, நான் சீக்கிரம் முடிச்சிருவேன், கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் இது என்ன அர்த்தம்? வீட்டாரை விசாரியாமற் போனால்னா வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாத கணவனும் மனைவியும் அவ்விசுவாசியம். அல்லேலூயா. ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் பண்றாங்கன்னா அது எதுக்கு திருமணம் பண்றாங்கன்னு தெரியறது இல்லை. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கணவன் செய்யணும், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனைவிக்கு விசாரிக்க வேண்டியது. அதுதான் ஆங்கிலத்தில் அவங்க கேர் பண்ணணும்னு சொல்லுது, அவங்கள பாதுகாக்கணும். சண்டை போடுறது இல்லை. நீ என்ன கொண்டு வந்த, நான் என்ன கொண்டு வந்தேன், நீ என்ன செஞ்ச, நான் என்ன தூக்கி போடுங்க அந்த குப்பையெல்லாம். ஹல்லேலூயா. எவன் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரி, கொடுக்குற தெய்வம் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. அதை மனசில் வச்சுட்டு இந்த காரியத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ விசாரிங்க. உங்கள் மனைவிக்கு என்ன தேவை செய்யுங்க, அதை. அதுதான் நல்ல கணவன். சில நேரத்தில் இந்த கஞ்சத்தனமான காரியங்கள் எங்கே பார்ப்போம்னா குடும்பத்தில் தான் பார்ப்போம், மனைவி இடத்துல தான் பார்ப்போம். சில நேரங்கள் நானும் பார்க்கறது உண்டு. ஒரு நாள் போன வாரத்தில் ஒரு மருந்து வாங்க போனால் 185 ரூபா மருந்து. அதே மருந்து 70 ரூபாய்க்கு இருந்து. நான் என்ன சொல்கிறேன், 70 ரூபா மருந்து வாங்கிக்கலாம், 185 ரூபாய்க்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு நானும் சொன்னேன். பட் நான் மருந்தே வாங்க வேண்டாம்னு நான் சொல்லலை. ஏன் பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு அங்கே 5000, இங்கே 5000, இங்கே 5000, என் மனைவியை விசாரிக்கிறேன், என் பிள்ளையை விசாரிக்கிறேன்னு தயவு செய்து கடன் வாங்கி வச்சிடாதீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் அன்றாட தேவைகள் உண்டு. அதை கணவன் விசாரித்து செய்ய வேண்டியதை செய்யணும். கோபம் 1000 இருக்கலாம். அவங்களுக்கு தேவையான சோப் ஆகட்டும், அவங்களுக்கு தேவையான காரியங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணுற விஷயம், அவங்களுக்கு தேவையான ஒரு ஆடைகள், அவங்களுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் நல்லா தெரியும். ஒரு கணவனோ ஒரு மனைவியோ இதுக்கு மேலே அந்த ஆடை உடுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து கேட்கும்போது தயவு செய்து அந்த ஆடைகளை வாங்கி கொடுங்க. அதுக்காக என் மனைவி பாஸ்டர் 5000 ரூபாயில கேட்குறாங்கன்னா அப்படி வாங்கி கொடுக்காதீங்க. எஸ், அதே ஆடை 300 ரூபாயில் இருக்குது, பட்ஜெட்டில் இருக்குது, போதும் அப்படின்னா வாங்கி கொடுங்க. அதுதான் நான் சொல்கிறேன் கேர். என் மனைவி பீஸா கேட்குறா பாஸ்டர், என்னால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னா தயவுசெய்து வாங்கி கொடுக்காதீங்க, தேவையில்லாத அனாவசிய செலவு. அதே மனைவி பசிக்குதுங்க, ஒரு பன்னு வாங்கி கொடுங்கன்னா தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், வாங்கி கொடுக்கலாமா வேண்டாமா? இது வாங்கி கொடுக்க முடியாத ஒருத்தன் எப்பேற்பட்டவனாமா? அவ்விசுவாசியான். அந்த வசனம் பாருங்க, எப்படிப்பட்ட விசுவாசத்தை மறுதளித்தவனும். யார் விசுவாசத்தை மறுதளித்தா? பைபிளில் சொல்லுங்க பார்க்கலாம். மறுதளித்தவன் யாரு? யூதாஸ். விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும். அதான் சொல்றேன், பணத்தை சரியா ஹேண்டில் பண்ணணும். குடும்பத்துக்குள்ள வர பணம், என் பட்ஜெட் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னா என் மனைவிக்கு தேவையானது, என் பிள்ளைகளுக்கு தேவையானது, என் கணவருக்கு இதெல்லாம் செலவு பண்ணி ஒரு 100 ரூபாய் நிச்சயம் எடுக்கும். ஹல்லேலூயா. அதுதான் நல்ல குடும்பம். 1000 ரூபாய் வருது, என் மனைவிக்கு தேவை, என் கணவருக்கு தேவை, என் பிள்ளைகளுக்கு தேவைன்னு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் செலவு பண்ணிடுறது. பார்த்தா குடும்ப வருஷ கடைசியில் பார்த்தா 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கடன். அப்படி இருக்கக்கூடாது. பாஸ்டர் 1000 ரூபா வந்துருச்சு, 900 ரூபா பேங்கில் போட்டேன், 100 ரூபா என்ன வாழ முடியுமோ அதில் வாழு, செத்தா சாவுங்கன்னு விட்டுட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. சம்பாரித்து வீடு கட்டுறதை விட, வாசலை வாங்குறதை விட, வண்டி வாங்குறதை விட அதெல்லாம் வரும். இன்னைக்கு சம்பாதிக்கிற காசுல நம்முடைய அன்றாட தேவைகளை சரியா என்ன பண்ணணும், பூர்த்தி செய்கிறவங்களாக என்ன பண்ணணும் இருக்கணும். அல்லேலூயா. கம்ஃபர்டபுள் லைஃப்னு ஒன்று இருக்கு. அந்த கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஒரு காலத்துல கையில மாங்குன்னு துவைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வீட்டிலும், சில பேர் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், பட் பல பேருடைய வீட்டில் என்ன இருக்கு? வாஷிங் மிஷின் இருக்கு. சில விஷயங்கள் இருக்கு. வாஷிங் மிஷின் இருக்கு, பாத்திரம் கழுவுற மிஷின் இருக்கு, ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு தேவையா உங்களுக்கு? இவங்களுக்கு வாஷிங் மிஷின் தேவையா? இவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஆண்டவர் ஒரு பக்கம் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது, என் மனைவி கஷ்டப்படுறானா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது, என் கணவர் பழைய வண்டியில் முக்கு ஆஃப் ஆயிருது பாஸ்டர், ஆனால் ஒரு நல்ல வண்டி வாங்கி, நல்ல விஷயம். ஒரு நல்ல ஆசீர்வாதம் வரும்போது அந்த காசை சேமிக்கிறத காட்டிலும் மனைவி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கா, அவளுக்கு ஒரு ட்ரெஸ், கணவர் ஒரு கிழிந்த ஆடை உடுத்திருக்காங்க, கிழிந்த ஆடை.
அவர் ஏற்கனவே 50 சட்டை வீட்டில் மடிச்சு வச்சிருப்பார். இன்னொரு சட்டை போய் வாங்குறதுன்னு நான் சொல்ல. கிழிந்த ஆடை தேவையில்லை. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் போட வேண்டாம், விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸும் போட வேண்டாம், நடுத்தரமான ஒரு ட்ரெஸ். அது எவ்வளவு பணம் வந்தாலும் சரி. ஹல்லேலூயா. பணம் நம்மளை ஒருபோதும் அப்படிப்பட்ட லீட் என்ன பண்ணக்கூடாது கூட. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருபோதும் பணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பணம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் உள்ள வருது, அதை நம்மளை கண்ட்ரோல் பண்றதாக கட்டுப்படுத்துறதாக இருக்கக்கூடாது. கம்ப்யூட்டர், டிவி, மொபைல் போன், பைபிளையே வச்சு படிச்சுட்டு இருந்த குடும்பமெல்லாம் இன்னைக்கு போனை வச்சுட்டு தள்ளிட்டு இருக்கு. இந்த நடிகையும் இந்த நடிகரும் இப்படி, இவரும் இவங்களும் இப்படி. இவங்க மருமகளா இது? ஹல்லேலூயா. இவங்க மருமகனா இது? இத்தனை வருஷம் எனக்கு தெரியாம போச்சே. அதை கஷ்டப்பட்டு காத்திருந்து வீட்டுக்காரர் வந்து, உனக்கு தெரியுமா இவங்க மருமகன் தான், இன்னைக்கு பார்த்தேன்ல வீடியோவில், இவங்க மாமனார் தான், இவங்க தெரியுமா உனக்கு? இந்த நாடகத்தில் நடிக்கிற இந்த பெண்ணுடைய குடும்பம் இது. தேவையா? ஹல்லேலூயா. தேவையில்லை. உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. யாக்கோபை பற்றி அறிந்து கொள்ள விடுறதில்லை, யோசேப்பை பற்றி அறிந்து கொள்ள விடுறதில்லை, யூதாசை குறித்து அறிந்து கொள்ள விடுறதில்லை, பேதுருவை குறித்து அறிந்து கொள்ளுகிறது விடலை, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ள விடாமல் யாரோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து கண்டுபிடிச்சு என்னத்தை சாதிக்க போறோம்? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, எது கண்ட்ரோல் பண்ணுது உங்களை? எது கட்டுப்பாடுக்குள்ள வைக்குது? நல்ல கணவன் மனைவி சந்தோஷமா இருப்பாங்க, அது ஒரு ட்ரெஸ்ஸை போட்ட உடனே இவங்க ஏதோ ஒரு எடுப்பான ஒரு கலரில் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, ஒரு மேக்கப்லாம் போட்டோன்னே கணவர் அவர் பாட்டுக்கு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கும் போது உடனே சொல்லிடுவாங்க, என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னை விட என்ன கிடையாது அழகு. இந்த ஐயா அதுக்கு மேலே இவர் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு, இவர் ஒரு எடுப்பான ட்ரெஸ் போட்டோன்னா அந்த அம்மா கொஞ்சம் இதாக போட, என்னதான் இருந்தாலும் அந்த அம்மா மாதிரி நீ இல்லை. என்னை பார்த்து அவங்க கேட்டாங்க, இவங்க தான் உங்கள் மனைவியான்னு கேட்டாங்க, இவங்க தான் உன் கணவரான்னு கேட்டாங்க. பணம் வந்தோன்னு இந்த மாதிரி டயலாக்லாம் வந்தால் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த ஃபேஸ் வாஷு, க்ரீமு, இப்படி விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. உடுத்துறதை வச்சு உங்கள் குடும்பத்தை ஒருத்தர் ஒப்பிடுறாங்க அப்படின்னா வெளியாட்களை விட்டுருங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே சொல்கிறேன். உங்கள் கணவர் சொல்கிறாரு, உங்கள் மனைவி சொல்கிறாரு, ஒருவேளை உங்கள் கணவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். இல்லைம்மா அவங்க சொன்னாங்க உங்கள் மனைவி இருக்கிற மாதிரி நீங்கள் இல்லை, அவங்களுடைய கலருக்கு அவங்களுடைய அழகுக்கு நீங்கள் இல்லைன்னு அவர் சொன்னார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ அப்படியா? ஆமாங்க, நான் இருக்கிற அளவுக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படியா? சரி. அப்போ அவர் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாருன்னா நம்ம எதில் ஈக்குவல் ஆகணுமோ அப்படி ஈக்குவல் ஆகணும். கணவர் அப்படி தான், மனைவி அப்படி தான். குடும்பமாக தேவனுக்கு பணிவிடை செய்கிறதா நோக்கமாக தவிர நீ அழகா நான் அழகான்னு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. பட் பணம் இந்த வேலையை செய்யும். ஹல்லேலூயா. பணம், அது அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பணம் வந்தால் பணம் பத்தும் செய்யும். இன்னொன்று கூட ஏதோ அழகாயிருன்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்க, எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அதனால அதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளே தயவு செய்து பிளவு வரக்கூடாது. அதனால தான் எங்கள் பவுல் அவ்வளோ தூரம் சொல்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தைக்கு இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணனா இன்னும் ஆழமாக சபை விட்டு எல்லாம் போங்க பஸ் ஸ்டாண்டு கிளம்பி போயிருவீங்க. நான் வீட்டு போய் சாப்பிட்றேன்ட்டு பாருங்க என்ன பண்ணும், துரு பிடிக்குமா, துரு சாட்சி சொல்லுமா, அக்னியை போல உங்கள் மாம்சத்தை என்ன பண்ணும், மாம்சத்தை எது திங்கும்? நான் தான் திம்பம் பாஸ்டருங்கிறதில்ல, மாம்சத்தை எது தின்னும்? புழு அரிக்கும். மட்டும் திங்கிறது எது? பிரிடேட்டர்னு சொல்லுவாங்க. நாய், வேற சிங்கம், கரடி, புலி, இதெல்லாம் எப்படி இப்படி பிச்சு எடுத்து என்ன பண்ணும், அப்படி சாப்பிட்டு துண்டு குண்டா போட்டுரும். டிஸ்கவரி சேனலில் பாருங்கள், அது எப்படி போட்டு பிச்சு எடுக்கும் அப்படின்னு. பணம் அப்படி போட்டு என்ன பண்ணுமா, தின்னும் அப்படின்னா பிச்சு எடுக்கும். ஹல்லேலூயா. ஆமா பாஸ்டர், ஆமா, போட்டு பிச்சு எடுக்கிறாங்க. குடும்பத்தில் என்ன சம்பாதிக்கிற, ஏது சம்பாதிக்கிற, வீட்டுக்கு வந்தாவே போட்டு பிச்சு எடுக்கிறாங்க பாஸ்டர். அவங்களுக்குலாம் இந்த வார்த்தை தான், அப்படிலாம் கேட்காதீங்க. 5000 ரூபா சம்பாரிச்சுக்கு போதுங்க, இந்த மாதம் இதுக்கு உண்டான வாழ்க்கை பட்ஜெட்டுக்குள்ளே வாழணும். நமக்கு தேவை சண்டை கிடையாது, ஆசீர்வாதம். என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாது போடுங்க, கால்குலேஷன் போடுங்க, உட்காருங்க, தப்பே கிடையாது. அதான் கடந்த வாரம் பிளான், திட்டம். என் கையில் 5000க்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணி அதில் ஒரு 500 ரூபாயை மிச்சம் பண்ணி பேங்கில் போட்டு சந்தோஷமாக வாழும். இல்லை என்னால் 500 ரூபாயை மிச்சம் பண்ண முடியல. ஏன் 500 ரூபா சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹாஸ்பிட்டல் தேவை, அதுக்காக சொல்கிறது. ஒரு 500 1000 எப்பயும் வீட்டில் சேமித்து வைங்கன்னா ஏதோ ஒரு அர்ஜென்ட் தேவைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது பாயிண்ட் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பணம் எப்பொழுதும் குறைந்த கால அட்வான்டேஜ். குறைந்த காலத்தில் தான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நெடுங்காலத்தில் நமக்கு அது ஒரு லாஸ். ஹல்லேலூயா. எஸ், சில வீடுகள்லாம் பணம் வந்துருச்சுன்னா கையில் பிடிக்க முடியாது. அந்த 3 நாட்கள் 4 நாட்கள் அப்பா
பயங்கரமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம 2 நிமிஷம் நின்னா கண்டுபிடிச்சலாம் இந்த வீட்டுக்கு இன்றைக்கி ஏதோ பணம் வந்துருக்குது, எங்கிருந்தோ அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்குது, எங்கிருந்தோ அமௌண்ட்டு வந்துருக்குது. போகிறது என்ன வர்றது என்ன வாங்குறது என்ன ஆடம்பர். நம்ம அவங்க வெளியே வந்து சொல்ல தேவையில்லை, என்கிட்ட 50,000 வந்திருக்குது 30,000 வந்திருக்குன்னு யாரும் வந்து சொல்ல தேவையில்லை. 2 நிமிஷம் நின்னா அப்சர்வ் பண்ணாவே கண்டுபிடிச்சிடலாம். எப்பயுமே சமைச்சு சாப்பிட்றவங்க ஹோட்டல்ல இருந்து பார்த்தா பிரியாணியாக வரும். ஒரு வேளைக்கு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. 3 வேளையும் காலையிலேருந்து ஆரம்பித்து மதியம் வரைக்கும் அப்படி போகிறது. வாகனங்கள் வாங்கும் பொழுது பொருட்கள் கவனிங்க. கடனை வாங்கி ஒரு வாகனத்தை வாங்கி நம்மளால் கட்ட முடியுமா? அந்த வாகனம் நிலைக்கணும். ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கணும், கடனில் வாங்குறோம்னா என்னால் 2,000 ரூபாய் கட்ட முடியுமா, 3,000 ரூபாய் கட்ட முடியுமா? எந்த தேவைக்காக நான் கடன் வாங்குறேன்? ரொம்ப முக்கியம். அது சாப்பாட்டுக்கே இல்லை பாஸ்டர், ஒரு 2,000 கடன் வாங்குறேன், 1000 நல்ல விஷயம். அவர் விலை உயர்ந்த பட்டுப்புடவை இல்லை கல்யாணத்துக்கு, அதுக்காக வாங்குறேன். வண்டி இருக்குது, எக்ஸல் தான் இருக்குது, வெளியே போனால் அவமானமாக இருக்குது, அதனால் புல்லட் வாங்கலான்னு ஒரு 3 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுருக்கிறேன். நகை இருக்குது பாஸ்டர், ஒரு பவுனில் போட்டிருக்கேன், இல்லைன்னு தெரியல. பட் நான் கல்யாணத்துக்கு போகிறவங்க எல்லாமே அது என்ன ஆடம்பரமாக போட்டு வராங்க, நெக்லஸ் போட்டு வராங்க, ஒட்டியானம் போட்டு வராங்க. என்ன உடனே பக்கத்து கடையில் போய் என்ன பண்ணிடுறது, ஒரு 5,000க்கு 10,000க்கு இல்லை 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு கடனை வாங்கிட்டு வேண்டாம். அல்லேலூயா. அதெல்லாம் ஷார்ட் டைம் அட்வான்டேஜ். அந்த கல்யாணத்துக்கு போய் உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்குமா? கணவனாகட்டும் 2 பேர்த்தையும் நான் சொல்கிறேன். அந்த கல்யாணத்துக்கு போய் ஆனால் போயிட்டு வந்து யார் கஷ்டப்படுறது? அந்த கடனை கட்ட யார் கஷ்டப்படுறது? உங்ககிட்ட இந்த 10,000த்தையும் கொண்டு போய் அந்த நகையில் போட்டுருவேன். கடை 2 லட்சம் வாங்கி வச்சிருப்பேன், 3 மாதம் கடன் கட்டுவேன். இப்போ உன் கையில் இருந்து 20,000 குப்பையாக போயிடும், நகையும் போயிடும், வண்டியும் தூக்கிட்டு போயிடுவாங்க. தேவையாது? அவங்ககிட்ட இருக்கிற 5,000 வச்சு அழகாக பஸ்ஸில் போய் இறங்கி அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வரலாம் இல்லை? அல்லேலூயா. இந்த உலகம் பணம் இருக்கும்போது நம்மளை டெம்ப்ட் பண்ணும். டெம்ப்ட்னா அப்படி சோதிக்கும். காரு வாங்கு, பைக்கு வாங்கு, அது வாங்கு, இது வாங்க. கவனமாக இருங்க. கடன் தயவு செய்து வாங்காதீங்க. உங்ககிட்ட கையில் என்ன இருக்கோ அதுக்குண்டான வாழ்க்கை என்ன பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஷார்ட் டைமாக அது என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது, இந்த ஆடு கசாப்பு கடைக்கு அடிக்க போகிறாங்கல்ல, தூங்குறீங்களா எல்லாருமே? அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆட்டுக்கறியே சாப்பிட்றதில்ல, கசாப்பு கடைக்கே போனதில்லைங்கிற மாதிரி பார்க்குறீங்க எல்லாரும். யாரும் கசாப்பு கடைக்கு போனது இல்லையா? கறி கடைக்கு போனது இல்லையா? கை தூக்குங்க. கறி கடைக்கு போனவங்க எல்லாருமே கை தூக்குங்க. இன்னும் ஒருத்தர் தான் கை தூக்குறாரு. இப்போ இவ்வளோ நாளாக நம்ம அண்டாண்டாவாக பிரியாணி ஆக்கி யார் சாப்பிட்டது? எல்லாம் வெஜிடேரியனாக இருக்கீங்களே. சரி, நம்ம எல்லாரும் போயிருப்போம், பட் வெக்கப்படுறாங்க, இருக்கட்டும். அப்போ கறி கடைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம சபையில் கூட ஆடெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த புல் அந்த புல் இதெல்லாம் காஞ்சி போன புல்லை கொடுக்குறாங்க. அதில் தான் ஏன்னா அதுதான் முடியும். ஆனால் அந்த கறி கடையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பசுமையாக போட்டு ஆடு டான்ஸ் ஆடி தலையாட்டி என்ன பண்ணோம், அவ்வளோ குஷியாக என்ன பண்ண சாப்பிடும். அது போல தான் ஷார்ட் டைம். நைட்டு காலையில் சாப்பிட்லாம், கரெக்டாக 6:30க்கு உள்ளே போயிடுவார், ஆப்ரேஷனுக்கு போயிடுவார். ஆப்ரேஷன் போன உடனே தலை தனியாக கால் தனியாக, அது என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன பிரித்து வச்சு மேப் பண்ணுமோ அதில். இதுதான் இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கை. ஒரு ஷார்ட் டைம் அட்வான்டேஜ், ஒரு குறைந்த கால காலங்களுக்காக கடனை வாங்கி பணத்தில் விழுந்து போகிறாங்க. அந்த பணம் அவங்களை எவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்தும், குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொடுக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் இன்றைக்கி அதான் தியானித்தோம். எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பு வழியாக பாருங்கள். பணம் வருதா, நியாய தீர்ப்பு வழியாக பாருங்கள். இது உகந்ததா, இதனால் தேவன் நியாய தீர்ப்பில் ஏதாவது இடைஞ்சல் வருமா பார்க்கணும். எல்லோரும் எழுந்து நிற்கலாம் அந்த நாளில்.